உன் பாட்டை கிழிச்சிட்டு போகிறேன். அதான் சாரி கேட்டோம் நானே. நான் என்ன செவட்டு புண்டையா? காதை புண்டை கேட்கலாம் நிற்கியா? அதான் சாரி கேட்டோம் நானே. அதுக்கப்புறம் டேய், இந்த கீழே செல்வ பையன் தானே நீ? மாதிரி எடுத்துட்டு வரேங்கிற அம்மாவெல்லாம் தப்பா பேசாது. எல்லாரும் ஒன்று பிடிக்கும்ல. நீ என்னடா எங்களை எடுத்து பேசிக்கிட்டு இருக்க? ஆமாண்டா, வீட்டில் யாரும் வைக்கணும் அங்கே வைக்கணும், அதை விட்டு வீட்டு சாதனை பல விட்டு பார்த்தியா? நீங்கள் என்ன எங்களை அப்படி தான் நினச்சிருக்கீங்களா? நாங்கள் வாடுற வீட்டில் நீங்கள் எதுக்கு அனுமதி கொடுக்கணும்? யாரு நீ நானும் ஒன்னால? சரி விடு, ஜாகிரதை பார்த்துக்க. சரி விடு, ஜாகிரதை முக்காசிங்க விடு. பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது, தடுத்துருக்கலாம்டி. நமக்கு எதுக்கு தேவையில்லாத வா போகலாம். மார்னிங் எல்லாம் உட்காருங்க. சரி, எல்லாம் உங்கள் புக்கில் செகண்ட் லெசன் எடுங்க. இல்லை, ஃப்ரண்ட் பேஜ் டர்ன் பண்ணுங்கள் எல்லாரும். அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கு மீனிங் என்னது தெரியுமா? சரி, அதோட அர்த்தம் நான் என்னன்னு சொல்லி தரேன், எல்லாரும் கேளுங்க. தீண்டாமை மனிதநேயமற்ற செயலும் பெருங்குற்றமும் ஆகும். அதாவது இந்த உலகத்துல பிறக்கிற மனிதர்களை அவங்க பிறக்கிற பிறப்பாலையோ இல்ல அவங்க இருக்கிற இடத்த வச்சோ பெரிய ஆளு சின்ன ஆளுன்னு பார்க்க கூடாது. நம்ம எல்லாரையும் சமமா பார்க்க கத்துக்கணும். நம்மள மாதிரிதான் எல்லாரும்னு நினைக்க தோணணும். நம்ம யாருமே யாருக்கு மேலேயும் கிடையாது, நம்ம யாருமே யாருக்கு கீழேயும் கிடையாது. பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு? ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்.